வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த ஷோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கற்றுட்டு இருக்கோம். ஹெல்த் பற்றி, அதுக்கப்புறம் வந்து ஃபிட் பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தா பியூட்டி பற்றி. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இது மூணுமே நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம பிரைட்டாக இருக்க முடியும், ஹெல்த்தாக இருக்க முடியும், ஃபிட்டாக இருக்க முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்டில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ கேன்சர் பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கேன்சருக்கு ஏன் இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி WHO, அதாவது உலக சுகாதார மையம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போது லீடிங் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டு ஓவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் அதிகமான மக்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா ஹார்ட் அட்டாக். நம்பர் ஒன்னு சொல்கிறது ஹார்ட் அட்டாக், நம்பர் 2 வந்து கேன்சராக இருக்குது. அது வந்து இன்னொரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே அது வந்து கேன்சர் வந்து முதல் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஆராயப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எல்லாமே இன்றைக்கி மாற்றங்கள் இருக்குது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலையும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, எல்லாமே மாறிடுச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டியோட லைஃப் ஸ்டைல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகள், அதாவது கேன்சர் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸு, கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வு முறைகள் எல்லாமே வந்து நிறைய வந்திருக்கிறதுனாலையும் வந்து கொஞ்சம் ஏர்லியராக கண்டுபிடிக்க நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விமன் கேன்சர்ஸ், அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ், டோட்டலாக கேன்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 150லேருந்து 200 வகையான கேன்சர்ஸ் இருக்குது. அதில் பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேன்சர்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முதன்மை இதில் இருக்கிறது வந்து பிரஸ்ட் கேன்சர், அடுத்தது வந்து கர்ப்பப்பை வாயில் வருது, சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறது. மற்ற கேன்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. இப்போது பெண்கள் இந்த 150 கேன்சர்ஸில் வந்து நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும், இல்லைன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 கேன்சர்ஸ், மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய், இந்த 2 புற்றுநோய்க்கும் தான் இப்போ ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்னே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸை வந்து இப்போது நம்ம நாட்டிலையும் வந்து நிறைய ஆய்வு முறைகள் முறையாக கண்டுபிடிக்கிறோம். வெளிநாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எங்கள் யூனிட்லேயுமே 2 பஸ் வச்சுருக்கோம். இந்த பஸ் வந்து வெளியில் போயிட்டு நிறைய அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் போய் அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணி இந்த கேன்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை மார்பகத்தில் வரக்கூடிய கேன்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி பெண்கள் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் பெண்கள் வந்து வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. அதில் 40லேருந்து 50% இறந்து போகிறாங்க. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஐரனின்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். இப்போது பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உரிய நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உயிரை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துட முடியும். இப்போ நான் இன்னொரு யூனிட்டுக்குமே போயிட்டுருக்கேன், இன்னொரு கேன்சர் யூனிட் போயிட்டுருக்கேன். அந்த கேன்சர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து நடத்துகிறதே வந்து ஒரு மார்பக புற்றுநோய் வந்து ஒரு பெண்மணி தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம சினிமா ஸ்டார்ஸ்லேயே நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ திருப்பியும் வந்து சினிமாவில் நடிக்கிறது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். ஒரு சில கேன்சர்ஸ் கொஞ்சம் கஷ்டம், இந்த ரத்தத்தில் வரக்கூடிய கேன்சர்ஸ், ஒரு சில எலும்புகளில் வரக்கூடிய கேன்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பட் பேர்பாதியான கேன்சர்ஸ், ஒரு 70% கேன்சர்ஸ் வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக வந்து இதை குணப்படுத்த முடியும். புற்றுநோய்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நிறைய பேருக்கு கேன்சர்னால் என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து கேன்சர்னால் ஏதோ ஒரு தொத்து வியாதின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து செய்யக்கூடாத செய்யறதுனால வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. கேன்சர்னால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், இப்போ வந்து ஒரு வீடு பார்க்குறீங்க, கட்டடம் எப்படி கட்டுறாங்க, நிறையா செங்கல் வச்சு கட்டுறாங்க, அந்த மாதிரி உடம்பும் வந்து நிறைய செல்கள் இல்லைன்னா அணுக்கள்னால தான் ஆகப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்பு வந்து இவ்வளோ பெரிய உடம்புல வந்து கோடான கோடி செல்கள் இருக்குது. இத்தனை செல்கள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே செல் தான். ஒரு தாயோட கர்ப்பப்பையில் வந்து உருவாகிறது ஒரு செல், ஒரு ஆணோட உயிரணுவும் ஒரு பெண்ணோட ஓவம், இல்லைன்னா வந்து ஓவம்னா கருமுட்டை, ஒரு கருமுட்டையும் ஒரு ஆணோட விந்தணுவும் சேரும்போது ஒரு அணு உருவாகும். இந்த ஒரு அணு தான் வந்து பகுப்படைஞ்சு
செல் டிவிஷன் மூலமாக வந்து 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இந்த மாதிரி பகுப்படைஞ்சு நிறைய கோடான கோடி செல்கள் ஃபார்ம் ஆகி இந்த செல்கள் தான் ஒவ்வொரு உறுப்பையுமே ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த செல்கள் வந்து சாதாரணமாக டிவிஷன் இருந்தது இல்லை பகுப்படைஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ டெய்லி நீங்கள் குளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஸ்கின்ல இருந்து நிறைய அழுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து டெட் செல்ஸும் போகும். டெட் செல்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு செல் போனால் இன்னொரு செல் வரும், அடுத்து பக்கத்தில் இருக்க செல்லை கூட்டி போட்டு அந்த செல்லை வந்து சரி பண்ணிடும். பட் இப்போ கேன்சரில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு செல் 10லேருந்து 20 செல்லாக டிவைட் ஆகும். அப்படி வர்றது தான் கேன்சர். ஸோ கேன்சர் இல்லைன்னா புற்றுநோய் அப்படிங்கக்கூடிய ஒரு வியாதி வந்து உங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய ஒரு நோய், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்லேருந்து வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்த கேன்சர் வியாதி எங்கே வேணாலும் வரலாம். தலைமுடி தலையிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாமே செல்கள் தான். ஸோ எந்த உறுப்பில் வேணாலும் கேன்சர் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர்ஸ் அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறது 150 கேன்சர்ஸ் மேலே இருக்குது. அதில் அதிகமான கேன்சர்ஸ் பெண்களை பாதிக்கக்கூடிய கேன்சர்ஸ் வந்து மார்பக புற்றுநோயும் கருப்பை புற்றுநோயும் தான். இந்த கருப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் தான் முதல் நம்பராக இருந்தது. பட் இப்போ நிறைய ஆய்வு முறைகள் பண்ணுறதுனால அது கம்மியாக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் ஏன் அதிகமாக இருக்குன்றதை வந்து அந்த ரீசன்ஸ் பின்னாடி பார்ப்போம். வெல்கம் பேக் தி ஷோ. இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து ஐ ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வசுந்தரா மேம் சொல்லி கொடுத்துக்காக வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு கண்ணுடைய அடிப்பகுதியில் சீக்கிரமே கருவளையம் வந்துடுறது. இப்போல்லாம் நிறைய பேர் ஃபோனில் நிறைய நேரம் செலவிடுறாங்க. அதே மாதிரி மானிட்டரை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காங்க. இதனால கண்ணை சுற்றி கோடுகள் கருவளையம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறது. இதை எப்படி போக்கலாம்? இதுக்கு ரொம்ப நல்லது ஆர்கன் ஆயில். ஆர்கன் ஆயில் வச்சு எப்படி இந்த சிகிச்சை செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இன்றைய ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அஜீனாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அவங்களுடைய ஸ்கேல்ப், அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே ஆயிலியாக இருக்குது. ஏன்னா யங் ஏஜில் 3/4 பேருக்கும் அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ ஆயில் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா சில டைம் இந்த நோஸ் மேலெல்லாம் கொஞ்சம் கரும்புள்ளிகள் இல்லைன்னா சின்னதாக வாட்ஸ் மாதிரி வரும், இல்லை ஒரு ரேஷ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எண்ணெய் பசை அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கும் கண்ணடியில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே கண் அடியில் கருவளையம் வந்துடுறது. இப்போ அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சையை செய்ய போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது ஆர்கன் ஆயிலோட கிளென்சர். ஸோ ஆர்கன் ஆயில் அப்படின்றது ஒரு புது ஆயில், இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஆயில். ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது தான். பட் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆர்கன் ஆயிலும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நார்மலாக இந்த மாதிரி கண்ணை சுற்றி கருவளையம் வரும்பொழுது ரெகுலராக கிளென்ஸ் பண்ணி ரெகுலராக மசாஜ் பண்ணும்பொழுது கருவளையத்தை சீக்கிரமே நம்ம எடுக்க முடியும். இதை செய்யும்போது அப்படியே அவங்களுடைய நோஸ் ஏரியா எங்கே ரொம்ப ஆயிலியாக இருக்கோ அந்த ஏரியாவும் நம்ம கவர் பண்ணுறோம், ஃபோர்ஹெட் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ணி வைப் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஐ ட்ரீட்மெண்ட் செய்யும்போது ஒரு 7 to 8 hours ஸ்லீப்புக்கு ஈக்குவல் அந்த ஐ ட்ரீட்மெண்ட். ஸோ தூக்கமே இல்லாதவங்களுக்கு ஒரு ஐ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே அந்த ஒரு நாளோட தூக்கத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அடுத்தபடியாக நான் செகண்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது ஐ ஜெல். ஸோ இந்த ஐ ஜெல் இதுவும் ஆர்கன் ஆயில் கலந்தது தான். ஐ ஜெல் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜெல்லோடைய பெனிட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆர்கன் ஆயில் கலந்த இந்த ஜெல், இது அலோவேரா ஜெல், கத்தாழையிலேருந்து எடுக்கிறது. ஸோ இதால் லைட்டாக மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். எப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அப்போ அங்கே உள்ள கொழுப்பு சத்து மூவ் ஆகிடும். அதனால தான் இந்த கருவளையம் தெரியறதுக்கு காரணம். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு தான் இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ ஐ ஜெல், அலோவேரா ஐ ஜெல் வச்சு லைட்டாக மசாஜ் கொடுத்துருக்கோம். தேர்ட் ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறது அண்டர் ஐ க்ரீம். இதில் நிறையாவே ஆர்கன் ஆயில் கலந்துருக்கு. ஜெல்லை விட இந்த க்ரீமில் வந்து நிறையா ஆர்கன் ஆயில் கலந்துருக்கு. ஸோ இதை
கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறோம். வேணுன்ற அளவு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட் டேப்பிங் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். டேப் பண்ணும்போது நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப அழுத்தி இல்லாமல் ஜஸ்ட் சாஃப்டாக டேப் பண்ணிகிட்டே வரும். இது மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வந்து மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. அப்புறம் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ், இதெல்லாமே ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் கூட ஓனாக செஞ்சுக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஜஸ்ட் ரவுண்டாக இதே மாதிரி இந்த க்ரீம், நல்ல ஒரு நரிஷிங் க்ரீம், இது வைட்டமின் இ க்ரீமாக இருக்கலாம், இல்லைன்னா வைட்டமின் இ ஆயிலாக இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ஆர்கன் ஆயில் கலந்த ஒரு க்ரீமாக கூட இருக்கலாம். ஸோ நல்லா லாங் ஸ்ட்ரோக்ஸில் இப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மசாஜ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக அவங்களுடைய ஐஸ்க்கு நான் போட போகிறது கொலாஜன் ஐ மாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொலாஜனை வச்சு நான் மசாஜ் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி. கொலாஜன்றது ஒரு புரதம், அதால் நம்மளுடைய ஸ்கின்னுடைய அடியில் ஒரு லேயர்ஸ் வந்து கொலாஜனால் ஆகப்பட்டிருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் வயசாகும்பொழுதோ இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்பொழுதோ இந்த கொலாஜன் அப்படின்ற புரதம் சுருங்குது, இல்லைன்னா வந்து அதில் கொஞ்சம் கேப்ஸ் விழுந்துடுறது. அதனால நமக்கு கோடுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போல்லாம் பார்க்கும்பொழுது சின்ன வயசுலேயே இந்த கொலாஜன் சுருக்கம் சீக்கிரமே ஏற்படுறத பார்க்கணும். அது எதனாலன்னா ரொம்ப லைஃப் ஸ்டைலோட டிஸார்டர்ஸ்னால இருக்கலாம், தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால, சரியான உணவு இல்லாததுனால, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த கொலாஜனை வெளிப்புறத்துலேருந்து கொடுத்து நம்ம கொஞ்சம் மசாஜ் பண்ணும்பொழுது இது கம்ப்ளீட்டாக அப்படியே அப்சார்ப் ஆகிடும். அடுத்ததாக அதில் இருக்கிற மாஸ்க்கை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி 2 மாஸ்க் இருக்கு. ஃபுல்லாக கொலாஜன் டிப் பண்ண மாஸ்க். இதை போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரையில் அதை விடும்பொழுது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ப்ளம்ப் அப் ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா உள்ளே தள்ளி போயிருக்கு கண், அது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால. இப்போ இந்த கொலாஜன் உள்ளே இறங்குறதுனால அந்த உள்ளே தள்ளினது மேலே திருப்பி வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். மாஸ்க் போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொலாஜன் ஏதாவது இருந்தால் லைட்டாக பொடிச்சிடலாம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது ஐ சீரம். இந்த ஐ சீரமை டெய்லியே கூட நம்ம நைட்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து இருக்கிறது எல்லாமே விட்டமின்ஸ் தான், விட்டமின் சீரம் இது. ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் இந்த ஐ சீரம் எடுத்து மார்னிங்கில் கூட எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரியும், அதனால நைட்டில் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கும். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைன்னா ரொம்ப மானிட்டர்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறவங்களுக்கெலாம் இது ரொம்ப டீஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துக்கு. ஜஸ்ட் இந்த சீரம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐ ட்ரீட்மெண்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணலாம். கண் கருவளையத்துக்கு ஆர்கன் ஆயில் சிகிச்சை செஞ்சு அஜீனாவோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் கேட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு வசுந்தரா மேம் ஐ ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.